வணக்கம். சசிகலாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி திவாகரன் தான் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. நிறைய இடங்களில் வந்து கிளிக் ஆகிருக்கு. வேலுமணி, தங்கமணி இவங்கள்ட்டெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு, மிக முக்கியமான நபர்கள், செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், அப்புறமா பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், நத்தமி சொன்னாதன், இவங்கெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. இந்த விஷயம் வந்து கேபி முனுசாமிக்கு ஊடகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சிருக்கு. மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சவொடனே, என்ன நம்மளை விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க, நம்ம கட்சியில் நம்ம முக்கியமான நபர் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலையா, நம்ம கட்சியில் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சிவி சண்முகம் தான் வந்து அந்த மனுஷன் வந்தாப்புலன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவாப்புல, தேவையில்லாமல் பேசுவாப்புல, எனக்கு டென்ஷன் ஆகி போகும், அப்புறம் எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துடும், அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க. இது 2 நாள் கழித்து அவருக்கு தெரிஞ்ச பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சிருக்கிறாரு. என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி பேசினாங்களாம்ல, போனாங்களாம்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டு, அப்புறமா எடப்பாடி பழனிசாமி, எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல, இவங்க எல்லாருமே கட்சியில் மிக முக்கியமான நபர்கள், என் கூட எனக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, இவங்க பேச்சு நான் கேட்குறதா வேணாமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல முன்சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. என்னங்க இவ்வளோ வருஷமாக உங்கள் கூட இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க மேலே நிறைய நம்பிக்கைகள் வச்சுருக்கீங்க, இந்த நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து அவங்க துரோகம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்களே, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் திரும்பவும் சேர்த்தா கட்சிகளை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுங்களா? இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம பண்ண மாட்டோமா? பண்ணிடுவோங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான்லாம் உங்கள் கூட இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கீயை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முடிவெடுங்க, இப்போ போகிற பாதை வந்து சரியான பாதை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது. என்னடா இது, நம்மளை வந்து பொதுச்செயலாளராக்கணும் அப்படின்னு சொல்லி மும்முரமாக செயல்பட்டு பம்பரமாக செயல்பட்ட நபர்கள் எல்லாமே இப்போ நமக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டு தர்ம யுத்தம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தர்ம யுத்தம் நடத்த வச்சு அவர் பின்புலமாக இருந்து நம்மளை கண்ணாப்புனான்னு கடுமையாக விமர்சனம் பண்ண முனுசாமி இன்னைக்கு வந்து நமக்கு ஆதரவாக நிற்கிறாரு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இவர் பேச்சை கேட்குறதா இல்லை இந்த 6 பேர் சொன்ன விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் போயிட்டார். கேபி முனுசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 6 பேர் போய் பேசினாங்கல்ல, கட்சியில் அவங்க தான் முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்களா, நான் இல்லையா? என்னையை வந்து அவங்க ஆலோசனை பண்ணியிருக்கணுமா வேணாமா? என்னையை ஆலோசனை பண்ணியிருந்தால் நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நேக்காக பேசியிருப்பேன்ல, இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சே இப்போது அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமிக்கு ஒரு கோபம். நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல கீயை கொடுத்துட்டு வந்து, நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, ஓபிஎஸ் சசிகலா இவங்களை கட்சிகளை சேர்க்கவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா காமராஜ் முன்னாள் அமைச்சர், அவருக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தேக லிஸ்ட்டில் வச்சுருக்காரு அப்படின்னா அவரை வச்சுருக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போ வேணாலும் சசிகலா சைடோ இல்லை ஓபிஎஸ் சைடோ அவர் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா திவாகரன் மூலமாக அவர் வந்து வளர்க்கப்பட்டவர் காமராஜ். அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் மேலே சந்தேகமாக இருக்குது. அவரை கண்காணிக்கிறதுக்கு அதிமுகவில் சில நிர்வாகிகளை வந்து நியமிச்சிருக்கிறாரு, காசு கொடுத்தே நியமிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து இப்போ காமராஜும் திவாகரனும் வந்து ஒரு சென்னையில் ஒரு மன்னார்குடி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க திருமணத்தில் வந்து அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆகிப்போச்சு. திவாகரனும் காமராஜும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தனியாக ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து பேசியிருந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு போய் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்கு கொடுத்துருக்கு. ஏற்கனவே வந்து சந்தேக லிஸ்ட்டில் அவர் வச்சுருக்கிறோம் காமராஜை. அவர் திவாகரனோட எதுக்காக இப்போ பேசிட்டு வந்திருக்கிறாரு, நம்ம அவ்வளோ கண்காணிப்பை மீறியுமே நம்மளுக்கு மோசடி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ காமராஜை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு. காமராஜ் வந்து என்ன செஞ்சுருக்காரு, மலுப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு, இல்லைண்ணே அது சும்மா நாங்கள் ஒரு சம்பிரதாயமாக பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான், மற்றபடி அரசியல் ரீதியாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் காமராஜ் வந்து திவாகரன்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விரைவில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பேன், சின்னமாக ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெளிப்படையாக தெரிகிற ஒரு 2 விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்லூர்ராஜ், காமராஜ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவு மனநிலைக்கு வந்துட்டாங்க, ஓபிஎஸும் கட்சிக்குள்ளே வரணுங்கிற நிலைப்பாட்டுக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. மெல்ல வெளிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தேனி நாடாளுமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டம், இதில் உதயகுமார் தான் பொறுப்பாளர். அவர் போயிட்டு ஏன் தோற்றோம், எதுக்காக தோற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிவிட்டு அங்கேயே 2-3 டோஸை வாங்கிட்டு வெளியே வந்து, நாங்கள் வந்து 2026 வந்து எடப்பாடி பழனிசாமி சில வியூகங்களை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு, அதன்படி நாங்கள் செயல்பட்டு 2026 எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு.
செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது கிழிச்சிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நாடாளுமன்ற தேர்தலே உங்களால் கிழிக்க முடியல, 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அப்படியே பெருசாக கிழிச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே அங்கே சந்தேகமாக இருக்குது. பாஜகவோட கூட்டணி வச்சாதான் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கவே முடியும். இல்லை பாமக வந்து இவங்க கூப்பிட்டோன்னா உடனே ஓடிடுவாங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வியூகங்கள்லாம் வகுத்து அப்படியே உதயகுமாருக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த வியூகத்தை பார்த்தோன்னே உதயகுமாருக்கு நம்ம 2026 எடப்பாடி தான் முதலமைச்சர், நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.